World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் 27 நட்சத்திரங்களுக்கும் வினோத பரிகாரங்கள் என்கின்ற தலைப்பில் நமக்கு கருத்துரை வழங்க வருகிறார்கள். அவரை அன்புடன் அழைக்கிறேன். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்ட்ரோ யுனிவர்சல் ஃபவுண்டேஷனுடைய 48வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்புனா 27 நட்சத்திரங்களுக்கும் வினோதமான பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம நட்சத்திரங்களை பற்றி கடந்த 3 வருடமாக யூடியூப்பில் போய் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் பற்றி பேசியிருப்போம். நான் மட்டும் இல்லை, நம்முடைய சக நிர்வாகிகள் எல்லாமே நிறையா கருத்துக்களை கொடுத்துருப்பாங்க. இந்த நட்சத்திரங்களை பற்றி பேசணுன்னா இன்னும் 10 வருடத்துக்கும் நிறைய பேசிகிட்டே போகலாம். அவ்வளோ கருத்துக்கள் இந்த நட்சத்திர கான்செப்டில் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான பரிகாரங்களை உங்கள் எல்லாருக்குமே நம்ம கொடுக்க போகிறோம். முதல்ல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நமக்கு சரியாக இயங்கணுன்னா முதல்ல நம்ம எங்கே போகணும் அப்படின்னா பஞ்சபூத தத்துவத்துக்கு போகணும். இப்போ ஜோதிடத்தில் பஞ்சபூத தத்துவங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நட்சத்திரம் அப்படிங்கிறதே பஞ்சபூத தத்துவத்திலையும் பஞ்ச அங்கங்கள்லேருந்து வரக்கூடிய விஷயம். இப்போ இந்த பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இதன் அடிப்படையில் தான் இயங்குது. அப்போ பஞ்ச அங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம்தான் நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரத்தை நம்ம பஞ்சபூத தத்துவத்தோட கம்பைன் பண்ண முடியும். அப்படி கம்பைன் பண்ணோம்னா இந்த நட்சத்திரத்துடைய பஞ்சபூத தத்துவம் என்னென்னா நில தத்துவம். பஞ்சபூதத்தில் காற்று தத்துவம் இருக்குது, நீர் தத்துவம் இருக்குது, நெருப்பு தத்துவம் இருக்குது, ஆகாய தத்துவம் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களும் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது அப்படின்னா நில தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது. அதே மாதிரி பஞ்சபூதம் இருக்கிற மாதிரி பஞ்ச கோள்கள் இருக்குது. அப்போ நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரத்தை பிரிச்சிருக்காங்க. அதில் 27 நட்சத்திரங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற கிரகம் யாருன்னா புதன் பகவான். இதை முதல்ல நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் நட்சத்திர பரிகாரம் ஒன்றுன்னா. அப்போ 27 நட்சத்திரங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற பஞ்சபூதம் என்னென்னா நிலத்தத்துவம். அந்த 27 நட்சத்திரங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற கிரகம் யாருன்னா புதன். ஏன் புதன்னு சொல்கிறோன்னா நிலத்தத்துவத்தோடைய கண்ட்ரோலர் புதன், நீர் தத்துவத்துடைய கண்ட்ரோலர் சுக்கிரன், நெருப்பு தத்துவத்துடைய கண்ட்ரோலர் செவ்வாய், காற்று தத்துவத்துடைய கண்ட்ரோலர் சனி, ஆகாய தத்துவம்னா குரு. அப்போ பஞ்ச பூதங்களும் பஞ்ச கிரகங்களுடைய கண்ட்ரோலில் தான் இயங்குது. அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ 27 நட்சத்திரங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற பஞ்சபூதம் நிலமாக வருது, கிரகத்தில் புதனாக வருது. அப்போ முதல்ல நீங்கள் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நட்சத்திரம் ஒழுங்காக இயங்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த கிரகத்தை பலப்படுத்தணும்? புதனை பலப்படுத்த வேண்டும். அப்போ நீங்கள் ஜோதிடர்களாக இருக்கீங்க, நிறைய வாடிக்கையாளர்களுக்கு பரிகாரம் கொடுக்குறீங்க. அந்த பரிகாரம் கொடுக்கும்போது கூட எந்த பரிகாரம் அவங்களுக்கு உடனே ரியாக்ஷன் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சார் திதி பற்றி பரிகாரம் சொல்கிறோம், யோகத்தை பற்றி பரிகாரம் சொல்கிறோம், கரணத்தை பற்றி பரிகாரம் சொல்கிறோம், கிழமையை அடிப்படையாக வைத்து பரிகாரம் சொல்கிறோம். அப்போ ஒரு கிளைண்ட் ஒரு பிரச்சனையோடு வரும்பொழுது இவங்களுக்கு திதிப்படி பரிகாரம் கொடுத்தா வேலை செய்யுமா, யோகத்தின்படி பரிகாரம் கொடுத்தா வேலை செய்யுமா, நட்சத்திரத்தின்படி பரிகாரம் கொடுத்தா வேலை செய்யுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் புதன் வலிமையாக இருக்கோ அவங்களுக்கு நட்சத்திரத்தை பிடிச்சாங்கன்னா நட்சத்திரப்படி பரிகாரம் பண்ணால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். புதன் ஆட்சியாக இருக்கலாம், புதன் உச்சமாக இருக்கலாம், புதன் புஷ்கரமாக இருக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியான ஆராய்ச்சிக்குள்ளவே போவாங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோவில் லைவில் ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னா இந்த நட்சத்திரம் சம்மந்தமான வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் புதன் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வலிமையாக இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? புதன். அப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதை சார்ந்து பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த நட்சத்திரம் ஒழுங்காக இயங்கிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா புதனை பலப்படுத்த வேண்டும். புதனுக்கான பரிகாரம் பண்ணால் உங்கள் நட்சத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீந்துடும். அப்போ அதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம்? புதனுக்கான பரிகாரம்னா ஒவ்வொரு புதன்கிழமையும்
பச்சை பயிறு தானம் செய்யுங்க. இதை தானம் செய்யும் பொழுது நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆகும். அதுக்கான எனர்ஜி, அதுக்கான வைப்ரேஷன் போய் சேரும். எங்கே திருநங்கைகளை பார்த்தாலும் புதன்கிழமை அன்னைக்கு 70 ரூபாய் பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க. ஏன் சார் 70 ருபீஸ் கொடுக்க சொல்கிறீங்க? தமிழ் நியூமராலஜி படி புதன்னா 7. அப்போ 7 ரூபா கொடுக்கலாம், அல்லது 70 ரூபா கொடுக்கலாம், அல்லது 700 ரூபா கொடுக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. 3வது, புதன் அப்படின்னா நோட்டு புத்தகம், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சிறுவர் சிறுமியர்கள், அவங்களுக்கு நோட்டு புத்தகம் தானம் பண்ணுங்க. புதன் அப்படின்னா உணவுப் பொருளில் வெண்டைக்காய் சம்மந்தமாக ஒரு குழம்பு வச்சு ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி அதை தானமாக கொடுங்க. புதன் அப்படின்னா பெயிண்டிங்ஸ். இப்போ நிறையா தஞ்சாவூர் பெயிண்டிங்னு சொல்கிறோம். அப்போ அந்த பெயிண்டிங்ஸை யாருக்காவது கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம். புதன்னா டூ வீலர் வாங்குறதுக்கு யாருக்காவது உதவி செய்யுங்க. அப்போ புதன் சம்பந்தமாக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை உதவிகளையும் அத்தனை நன்மைகளையும் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் போது என்ன ஆகும்? உங்களுடைய நட்சத்திரம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். சார், நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் இந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். இந்த நட்சத்திரங்களை பற்றிய பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் புதனை பலப்படுத்துங்கள். இதான் பேசிக்கான அடிப்படையான கான்செப்ட். ரைட். அடுத்தது 27 நட்சத்திரங்களும் பஞ்சபூத தத்துவத்தில் என்ன தத்துவத்தில் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில தத்துவம்னு சொல்லிட்டோம். அப்போ 27 நட்சத்திரமும் நம்ம கணக்கில் எடுக்கும்போது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில நட்சத்திரங்கள் நன்மையாக வரும், ஒரு சில நட்சத்திரங்கள் தீமையாக வரும். ஆனால் நமக்கு பஞ்சபூத தத்துவ ரீதியாக என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவ ரீதியாக பரிகாரம் பண்ணுறது. அப்போ நிலத்தத்துவ ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜெம்ஸ்டோன் பரிகாரம் மிகச்சிறந்த பரிகாரம். மிகச்சிறந்த பரிகாரம். ஜெம்ஸ்டோன் எங்கேருந்துங்க எடுக்கிறோம்? நிலத்துலேருந்து எடுக்கிறோம். அப்போ எல்லாரும் ஜெம்ஸ்டோன் போடக்கூடாது. ஜெம்ஸ்டோன் பரிகாரம் புதன் நல்லா இருக்கிறவங்களும், அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ஜெம்ஸ்டோன் பரிகாரம் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அப்போ அது காமனாக எப்படி சார் பரிகாரம் எடுக்கிறது அப்படின்னா, யாரெல்லாம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, சிறுவர் சிறுமியர்களுக்கு நீங்கள் மாணிக்கம் ஜெம்ஸ்டோன், மாணிக்கம் கல்லை தானம் செய்ய வேண்டும். இது சூட்சமமாக நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கான பரிகாரம். எங்கே கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். நட்சத்திரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது புதன். அதனால் மாணவர்களை கொண்டு வந்துட்டோம். அதோடைய பஞ்சபூத தத்துவம் என்ன? நிலத்தத்துவம். நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட நவரத்தினங்களை தானமாக செய்கிறோம். அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு திங்கக்கிழமை அந்த சிறுவர் சிறுமியர் டீனேஜில் இருக்கக்கூடிய வயசில் உள்ளவங்களுக்கு முத்து நவரத்தினத்தை தானமாக கொடுக்க வேண்டும். நாம் இன்னும் நட்சத்திர பரிகாரத்துக்குள்ளே போகலை. நட்சத்திரத்தோட பேஸுக்கு இவ்வளோ பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்கேன். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டத்தில் பிறந்தவங்க ரெட் கோரல்னு சொல்லக்கூடிய பவளக்கல் மோதிரத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானமாக கொடுக்கணும். ஒரு செவ்வாய்க்கிழமை மணிக்கு கொடுங்க. புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புதனுடைய நட்சத்திரம்னா என்ன? ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதனுடைய நவரத்னமான கிரீன் எம்ரால்டு, பச்சை மரகத கல்லை புதன்கிழமை அன்னைக்கு மாணவர்களுக்கு தானமாக கொடுக்கவும். குருவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், குரு அப்படின்னா புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு வேலைக்கிழமை அன்னைக்கு மாணவர்களுக்கு எல்லோ சஃபயர், கனக புஷ்பராகம் நவரத்னத்தை கல்லை தானமாக கொடுங்க. நீங்கள் மோதிரம் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, அந்த கல்லாத தானம் பண்ணுங்கள்.
எக்ஸலண்ட்டாக அந்த பரிகாரம் வேலை செய்யும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பரணி, பூரம், பூராடத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டைமண்ட் கல், டைமண்ட் வாங்கி கொடுக்க முடியலன்னா அமெரிக்கன் டைமண்ட் ஒரு ஸ்டோன் இருக்குது, அந்த ஸ்டோனை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க ப்ளூ சஃபயர்னு சொல்லுவோம், நீலக்கல்லை சனிக்கிழமை அன்னைக்கு மாணவர்களுக்கு தானம் செய்யுங்க. ராகுவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பிறந்தவங்க கோமேதக கல்லை, ராகு சனியை போல செயல்படுவார், அப்போ சனிக்கிழமை ராகு காலத்தில் மாணவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். இந்த பரிகாரத்தை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா போதும், நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அஸ்வினி, மகம், மூலத்தில் பிறந்தவங்க கேதுவோட கல்லான வைடூரியம், கேட்சைன்னு சொல்லுவோம், அந்த வைடூரியம் கல்லை கேது செவ்வாயை போல செயல்படுவார், செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் தானமாக மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ இந்த பரிகாரத்தில் எப்படி ஒரு கனெக்ஷன் எடுக்கிறோம் பாருங்கள். கல்லுங்கிறது பஞ்சபூதத்தில் நிலத்திலேருந்து எடுக்கக்கூடியது. மாணவர்கள்னால் புதன், நட்சத்திரத்துடைய கண்ட்ரோலர் புதன், நட்சத்திரத்துடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பஞ்சபூத தத்துவம் நிலத்தத்துவம். அதனால் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இது காமன் பரிகாரமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். ஓகே, அடுத்தது என்ன பரிகாரம் பண்ணலாம் சார்? அடுத்த பரிகாரம் என்னென்னா, ஒரு மரம் வளர்க்குறோம். மரம் எதில் சார் வளர்க்க முடியும்? நிலத்தில் தான் வளர்க்க முடியும். அப்போ விருட்ச தானம் செய்வது. நட்சத்திரம் சிறப்பாக இயங்கணும், ஓவராலாக நட்சத்திரம் சிறப்பாக இயங்கணும்னா நிறைய மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கணும், அல்லது மரக்கன்றுகளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்கள். அது அந்த மரக்கன்றை எங்கே தானமாக கொடுக்கலான்னா, பள்ளிக்கூடத்தில் தான் சிறுவர் சிறுமியர் இருப்பாங்க. காலேஜ் அப்படிங்கிறது குருவோட ஆதிக்கம், பள்ளிக்கூடம் புதனோட ஆதிக்கம். நிறையா ஸ்கூல்ஸ்க்கு மரக்கன்றுகள் தானமாக கொடுங்க. அப்போ நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம பேசிக்காக எப்படி பரிகாரம் பண்ணணும்? 27 நட்சத்திரங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் புதன், அதோடைய பஞ்சபூதம் நிலத்தத்துவம். இதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன பண்ணுறோம்? பரிகாரம் செய்கிறோம். அதே மாதிரி பாத யாத்திரை போகிறாங்க வெறும் காலில். பாத யாத்திரை போகிறதும் என்ன தத்துவத்தோட பரிகாரம்? நிலத்தத்துவ பரிகாரம். அப்போ பாத யாத்திரை போங்க. பெருமாள் கோயிலுக்கு பாத யாத்திரை போனால் உங்கள் நட்சத்திரம் இயங்கும். சரி, எனக்கு வயசாகிடுச்சு, நான் பாத யாத்திரை போக முடியல. அப்போ பாத யாத்திரை போகிறவங்களுக்கு உதவி செய்யுங்க, பொருள் உதவியோ பண உதவியோ செய்யுங்க. யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறாங்களோ அவங்களுக்கு பொருள் உதவி பண உதவி செய்யவும். இதெல்லாம் செய்யும்போது ஓவராலாக நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு ஒரு மோசமான நட்சத்திரத்துலேருந்து தசாபுத்தி நடக்குது, மோசமான நட்சத்திரத்தில் கோச்சார கிரகங்கள் போகுது, 9 கிரகத்தில் 5 கிரகம் மோசமான நட்சத்திரத்தில் நிற்கிது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக பரிகாரம் பண்ண முடியாது சார். ஒரே பரிகாரம் பேசிக்காக அந்த இடத்துல பரிகாரம் பண்ணிவிட்டு அது சரியாயிடும். அதுதான் புதனுக்கு பரிகாரம் பண்ண சொல்லியிருக்கேன். நிலத்தத்துவத்தையும் புதனையும் கனெக்ட் பண்ணி பரிகாரம் சொல்லியிருக்கேன். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட நட்சத்திர பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும். இதுதான் பேசிக்காக பண்ணுற விஷயம். அடுத்தது நட்சத்திரத்துக்குள்ளே வருவோம். இப்போ எல்லாருமே நட்சத்திரத்துக்கான பரிகாரத்தை, நட்சத்திரத்துக்கான தாராபலனை இதுவரைக்கும் நான் பேசின வீடியோவில் கூட இந்த தகவலை சொல்லியிருக்க மாட்டேன். ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு தாராபலன் எடுப்போம். தாராபலன் எடுக்கிறது மோஸ்ட்லி எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கிட்டத்தட்ட நாங்கள் யூடியூப்பில் நிறையா பேசி எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம், கற்றுக் கொடுத்துருக்கோம். ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம்னா வருமானம், சம்பத்து தாரை. 20வது நட்சத்திரம்னா வருமானம். 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். 13வது நட்சத்திரம் பதவி உயர்வை கொடுக்கும். 18வது நட்சத்திரம் பணப்பகையை கொடுக்கும். இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்காக நம்ம எடுத்திருப்போம். ஆனால் நிறைய ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரத்துக்கு மட்டும் தாராபலன் வேலை செய்கிறதில்ல. அதை விட இன்னும் சிறப்பாக ஒரு அம்சத்துக்கு இந்த தாராபலன் வேலை செய்யுது. அது என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னா, உங்களுடைய லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அதை அடிப்படையாக வைத்து 12 பாவங்களுக்கும் தாராபலன் எடுக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, லக்னாதிபதிங்கிறவர் தான் நம்மளை இயக்கிறவர், நம்முடைய இன்ஜின்.
ஜாதகர் ஜாதகின்னு சொல்கிறோம். லக்னாதிபதிங்கிறது தான் நம்முடைய ஜாதகர் ஜாதகி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த லக்னாதிபதி என்ன நட்சத்திரத்தில் நிற்குதோ அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பாவங்களுக்கும் நீங்கள் நட்சத்திர தாராபலன் பார்க்கலாம். அதை அடிப்படையை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். இவங்களுக்கு வீடு கிடைக்குமா கிடைக்காதா, கல்யாணம் ஆகுமா ஆகாதா, வெளிநாடு போவாங்களா போக மாட்டாங்களா, பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு கோர்ட் கேஸில் ஜெயிக்க முடியுமா முடியாதா, இப்படி எல்லா விஷயங்களையும் 12 பாவங்களோட கம்பைன் பண்ணி சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க வந்து துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்க. துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னாதிபதி சுக்கிரன் வந்து அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் போய் நிற்கிது. அப்போ லக்னாதிபதி போய் அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றுட்டார். அதுக்கப்புறம் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும்? ஒவ்வொரு பாவத்தின் அதிபதிகளும் எந்த நட்சத்திரம் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு பாவத்தின் அதிபதிகளும் நின்ற நட்சத்திரத்துக்கு நீங்கள் தாராபலன் கம்பைன் பண்ணி பாருங்கள், மிக அருமையாக வேலை செய்யும். இப்போ லக்னாதிபதி ஒருத்தங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் நின்றுச்சு. 7ஆம் அதிபதி போயிட்டு அவங்களுக்கு அஸ்வினிலேருந்து வதை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய, அஸ்வினிலேருந்து 7ஆவது நட்சத்திரம் என்ன சார் வரும்? புனர்பூசம் வருமா? அப்போ 7ஆம் அதிபதி வந்து புனர்பூசத்துலேயோ விசாகத்துலேயோ புரட்டாதிலையோ நின்றுச்சு. ஒரு விசாகத்தில் நிற்கிதுன்னு எடுத்துக்குவாங்க. துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். லக்னாதிபதி சுக்கிரன் அஸ்வினியில் இருக்குது, 7ஆம் அதிபதி செவ்வாய் போய் விசாகத்தில் இருக்குது. அப்போ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கும் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் என்னவாக வருது? வதை நட்சத்திரமாக வருகிறது. அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்? கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது, ஒரே மனவேதனைகள் அதிகமாக இருக்கும். அப்போ பாவத்தோட அதிபதிகளுக்கு இடையில் தாராபலன் பார்க்கறது ஒரு வினோதமான மெத்தட். இப்போ லக்னாதிபதி அதே மாதிரி அஸ்வினியில் இருக்குது. துலா லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னாதிபதி அஸ்வினியில் இருக்குது. 4ஆம் அதிபதி சனி, 4ஆம் அதிபதி சனி 20வது நட்சத்திரமான பூராடத்தில் இருக்குது. அவருக்கு வீடு கட்டின உடனே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி போய் எங்கே இருக்கார்? லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரத்தில் போய் நிற்கிது. அப்போ இம்மிடியேட்டாக வேலை செய்யும். வீடு கட்டினோடனே மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் உண்டு. அதே 20வது நட்சத்திரத்தில் நிற்காம ஒரு 11வது நட்சத்திரத்தில் போய் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பூரத்தில் போய் நிற்கிது அப்படின்னா வீடு கட்டும் போதே பல பிரச்சனையை சந்திப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை, சமுதாய ரீதியாக அவமானம், சண்டைகள், அதான் சமுதாய பகை நட்சத்திரம். அப்போ இந்த தாராபலனை எப்படி பார்க்கணுன்னா, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு நீங்கள் இந்த தாராபலனை எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது எந்த பாவம் நமக்கு சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துடலாம். இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லைஃப் வந்து சூப்பராக அவங்களுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும். 2வது குழந்தை பிறந்தோடனே லைஃப்பில் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கும், தொழிலில் நிறைய நஷ்டம் வர ஆரம்பிச்சிருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாவங்களுக்கு இடையில் கூட நம்ம நட்சத்திர தாராபலன் பார்க்கலாம். ஒரு மனிதன் செய்யக்கூடிய தொழில் எந்த பாவம்? 10ஆம் பாவமா? 10ஆம் அதிபதி ஒரு நட்சத்திரத்தில் போய் நிற்கிது. 2வது குழந்தைனா 7ஆம் பாவம், 7ஆம் அதிபதி போய் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது. அந்த 2 பாவங்களுடைய நட்சத்திரத்தை பார்க்கும்போது அது ஒரு வேளை பணப்பகை, வதை நட்சத்திரம், பிரத்யேகதாரை நட்சத்திரம், இப்படி காரிய தடை நட்சத்திரம் நின்றுச்சுன்னா 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தொழிலில் அவங்க அடி வாங்கிடுவாங்க. இப்படியும் சூட்சமமாக நம்ம பலன் எடுக்கலாம். எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். சில பேர் வெளிநாடு போய் நல்லா சம்பாதிப்பாங்க. சில பேர் வெளிநாடு போய் அங்கே வேலை பார்க்க முடியல, வேலை நிரந்தரமாக இல்லைன்னு மறுபடியும் நம்ம சொந்த ஊருக்கே வந்துடுவாங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரமும் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரமும் பகை நட்சத்திரமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கார். லக்னாதிபதி செவ்வாய் வந்து விசாகத்தில் இருக்குது. 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து கிருத்திகையில் இருக்குது. அப்போ லக்னாதிபதிக்கும் 12ஆம் அதிபதிக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து பகையாக அமைஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகும்? வெளிநாடு போனவுடனே இவருக்கு பகை வந்துடும், பிரச்சனை வந்துடும். அப்போ பல்வேறு விதமான கஷ்டங்களை அவங்க அனுபவிப்பாங்க. அப்போ இது வந்து இந்த மெத்தடை இதான் ஃபஸ்ட் டைம் நான் நம்ம மீட்டிங்கில் சொல்கிறேன். பாவங்களின் அதிபதிக்கிடையில் தாராபலன் பார்த்தீங்கன்னா அக்யூரஸியாக வேலை செய்யும். அப்படியே நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி எப்படி பாவங்களுக்கு இடையில் நம்ம பார்க்குறோமோ, நாடி முறையில் என்ன பண்ணுவோம்? லக்னம் கிடையாது, பாவம் கிடையாது. அதுக்கு என்ன செய்வோம்? முழுக்க முழுக்க கிரகங்களை மட்டும்தான் எடுப்போம்.
அப்போ நாடி முறையில் கொஞ்சம் நட்சத்திர கான்செப்டை தாராபலனை கொஞ்சம் உள்ளே கனெக்ட் பண்ணிங்கன்னா அருமையான ரிசல்ட் கொடுக்கலாம். அது எப்படி சார் பார்க்குறது? நாடி முறையில் ஒரு ஆண் ஜாதகர் அப்படின்னா ஜாதகன் அப்படிங்கிறவர் குரு, அவரை திருமணம் செய்யக்கூடிய மனைவி அப்படிங்கிறவன் சுக்கிரன். நீங்கள் வேறு எதையும் பார்க்காதீங்க, லக்னம் பார்க்காதீங்க, பாவங்கள் பார்க்காதீங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் கணவன் மனைவிக்குள்ளே எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இவரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத குரு சுக்கிரன் என்ற நட்சத்திரத்தை மட்டும் பாருங்கள். குருன் என்ற நட்சத்திரமும் சுக்கிரன் என்ற நட்சத்திரமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விபத்து தாரையாவோ பகையாவோ வந்துச்சுன்னா நிச்சயமாக அவருடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. இப்படியும் வெறும் கிரகங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து தாராபலன் எடுக்கலாம். ஒருத்தர் குரு வந்து மகத்தில் இருக்குது, ஒரு ஆணுக்கு சுக்கிரன் வந்து ரேவதியில் இருக்குது. அப்போ மகத்துக்கு ரேவதி என்ன நட்சத்திரம்? பகை நட்சத்திரம். அதே ஒரு ஆணுக்கு குரு வந்து மிருகசீரிசத்தில் இருக்குது, ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன் வந்து திருவாதிரையில் இருக்குது. சாரி, அந்த ஆண் ஜாதகத்திலே சுக்கிரன் வந்து திருவாதிரையில் இருக்குது. அப்போ மிருகசீரிசுக்கு திருவாதிரை எத்தனாவது நட்சத்திரம்? 2வது நட்சத்திரம். அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வை அடைவார்கள். அப்போ கிரகங்களுக்கு இடையில் நாம் என்ன பண்ணலான்னா தாராபலனை பார்க்கலாம். அப்போ நம்ம இது வரைக்கும் சந்திரனை மட்டும் அடிப்படையாக வச்சு தாராபலன் பார்த்துட்டு இருந்தோம். பாவங்களுடைய அதிபதிகளுக்கு தாராபலன் பார்க்கலாம், வெறும் கிரகங்களுக்கு மட்டுமே அடிப்படையாக வச்சு தாராபலன் பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக அங்கே வேலை செய்யும். இப்போ வந்து பொதுவாக குரு அப்படின்னா ஜாதகன்னு சொல்லிட்டோம். நாடி முறையில் குரு அப்படின்னா ஜாதகர், ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். சந்திரன் அப்படின்னா அம்மான்னு சொல்கிறோம். அப்போ குரு நிற்கக்கூடிய நட்சத்திரத்துலேருந்து சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். அது ஒரு வேளை விபத்து தாரையாக வந்தால் அப்போ அம்மாவும் பையனும் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஏதோ ஒரு விபத்தை சந்திப்பாங்க. விபத்து, அதாவது அந்த பயணம் வந்து ஒரு மகிழ்ச்சியான பயணமாக இருக்காது. அப்போ இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டாக ஒரு நட்சத்திரங்களை கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பார்க்குறது, பாவங்களோட அதிபதி நின்ற விஷயங்களை வச்சு பார்க்குறது. நம்ம நார்மலாக பார்க்குற மெத்தட் ஜென்ம நட்சத்திரத்தை மட்டும் வச்சு தாராபலன் பார்க்குறது. ஸோ இப்படி 3 விதமான மெத்தடில் மிக அழகாக நம்ம என்ன பண்ணலாம், நட்சத்திர தாராபலன் பார்க்கலாம். இது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நாங்கள் நிறைய ஜாதத்தில் அப்ளை பண்ணி பார்த்துட்டோம். இது நிறைய ஜாதகம் பார்க்கும் போதெல்லாம் எடுக்கிறோம். திருமண பொருத்தத்துலேயும் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பார்க்கணும். அப்போ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமும் 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் ஒழுங்கான தாராபலன் இல்லைன்னா அவங்க சொந்த தொழில் பண்ணால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமும் 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் சம்பத்த தாரையிலக்கு இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பதவி உயர்வு நட்சத்திரத்தில் வந்துருச்சுன்னா சொந்த தொழில் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 10ஆம் அதிபதி சூப்பராக இருக்குது, ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த மாதிரி நட்சத்திர சூட்சமங்களில் லாக் ஆகிருக்கும்போது தொழிலில் பல்வேறு விதமான சங்கடங்களையும் இடையூறுகளையும் சந்திப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் எப்படி சார் பரிகாரம் பண்ணுறது? பரிகாரம் ஒரே மாதிரி தான். எப்பயும் போல் எப்படி தாராபலன் பார்க்குறதுக்கு பரிகாரம் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் பரிகாரம். ஆனால் அந்த பரிகாரங்களை இந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கும் அப்ளை பண்ணலான்னு தான் நான் சொல்ல வரேன். பரிகாரம் எப்பயும் போல் பண்ணுற மாதிரி தான். நம்ம என்ன பரிகாரம் சொல்லுவோம், ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய உணவுப் பொருள் என்னவோ அதை மாதம் மாதம் அந்த நட்சத்திரத்தில் தானம் செய்யுங்க. அந்த நட்சத்திரம் நமக்கு சாதகமாக இருந்தால் அந்த உணவுப் பொருளை சாப்பிடுங்க. இதுதான் அதோடைய விஷயமே. அப்போ அதுக்கு எந்த மாதிரி வினோதமாக பரிகாரங்கள் எடுக்கலாம், 3 கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 3 கான்செப்டுக்கும் பரிகாரம் ஒன்று தான். நட்சத்திரம் சரியாக இருந்தால் அந்த விஷயங்களை உங்களோட வச்சுக்கோங்க. நட்சத்திரம் சரியில்லையா அந்த விஷயங்களை உங்களை விட்டு விலகி வைத்து கொள்ளுங்கள். அதுதான் கண்டிஷன். அப்போ உங்கள் எல்லாருக்கும் தாராபலன் பார்க்க தெரியும், பாவங்கள் ரீதியாகவும் பார்க்க தெரியும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்கலாம். அது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வித்தியாசமாக நான் சொல்லுவேன். இப்போ அஸ்வினி எடுத்துக்கோங்க. அஸ்வினி அப்படின்னா தலைநகரம்னு அர்த்தம். தலைநகரம்னா என்ன சார்? இப்போ நாம் எல்லோரும் திருச்செங்கோட்டில் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த திருச்செங்கோடு எந்த மாவட்டத்தில் இருக்குது? நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போனால், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் அஸ்வினி நட்சத்திரம் இயங்கும். சார் இன்னும் நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அஸ்வினியை இயக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்?
தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழ்நாட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே சென்னை. அப்போ சென்னை போனால் அஸ்வினி இயங்கும். சார் இன்னும் பவர்ஃபுல்லாக நான் அஸ்வினி இயக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்? இந்தியாவில் இருக்கோம். அப்போ இந்தியாவுடைய தலைநகரம் எது? நியூ டெல்லி. அப்போ நியூ டெல்லி போயிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன? அஸ்வினி இயங்கும். அப்போ உங்களுக்கு அந்த அஸ்வினி இயக்கணும் அப்படின்னா அதுக்கு வாழ்வியலாக ஒரு பிளேஸ் கர்மாவாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதே உங்களுக்கு அஸ்வினி இயங்கும். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 நாள் சென்னை போயிட்டு வந்தோம். அஸ்வினியை போய் இயக்கிட்டு வந்திருக்கோம். அதே அதில் யாராவது கேட்டை நட்சத்திரமாக இருந்து போயிட்டு வந்தால் என்ன ஆகும்? பகை நட்சத்திரம். அப்போ பிரச்சனைகள் வந்துடும். அப்போ எந்த ஒரு விஷயத்தை இயக்கிறதுக்கு முன்னாடியும் அதை என்ன பண்ணணும்? சிறப்பாக இயக்கணும். அதனால தான் நம்ம நந்தகுமார் சார் என்ன பண்ணியிருக்காரு? விஷாக நட்சத்திரத்துக்கு 13ஆவது நட்சத்திரம் அஸ்வினிங்கிறனால அவரோட ஆஃபீஸ் பேரே அஸ்வினி ஜோதிடம்னு வச்சுருக்கார். ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதெல்லாம் அஸ்வினி ஜோதிடம் சென்னை மற்றும் திருச்சி அப்படிங்கிறார். அப்புறம் இந்த ஸ்பீச்சிலேயே 13ஆவது நட்சத்திரத்தை இயக்குறாங்க. அதுதான் உண்மையான ஜோதிடருக்கு அழகு. சும்மா சப்ஜெக்டாக மட்டும் ஒரு விஷயத்தை படிக்கக்கூடாது, அது நம்ம வாழ்வியலாக டெய்லியும் பயன்படுத்தணும். அடுத்து பரணிக்கு வரலாம். பரணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பரணினா அடுப்புன்னு சொல்கிறோம். டெய்லியும் அப்போ சமைக்கணுமா சார்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக முக்கோண வடிவத்தில் ஏதாவது ஒரு பொம்மை வாங்கி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம், உங்கள் கூட வச்சுக்கலாம். இல்லையா, பரணி யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கோ சமோசா சாப்பிடுங்க, உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய உருவத்துலேயும் சரி, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் சரி, எல்லாத்துலேயுமே அஸ்ட்ராலஜி இருக்குது. நான் பரணி நட்சத்திரம்னா டெக்ஸ்ட் புக்கில் அடுப்புன்னு தான் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. பரணினா சமோசாவும் இயங்கும். ஏன்னா சமோசா எப்படிங்க இருக்குது? முக்கோண வடிவத்தில் இருக்குது. கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா ஆக்ரா பான்னு ஒரு ஸ்வீட் இருக்கும். ஆக்ரா பான் அதுவும் பரணியாக தான் இயங்கும், ஏன்னா அது முக்கோண வடிவத்தில் இருக்கும். அதுமாதிரி பிரமிடு சிம்பிள் அதுவும் முக்கோண வடிவத்தில் இருக்கும். நம்ம முத்துப்பாண்டியா மக நட்சத்திரம் பரணி 20 வரும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? முக்கோண வடிவத்தில் தான் அவருடைய மொபைல் டிபியே வச்சுருப்பார், பிரமிடு சிம்பிளை. அப்போ எல்லாமே ஒரு காரண காரியமாக தான் பண்ணுறோம், சும்மா பண்ணுறது கிடையாது. ஸோ இதுதான் அதோடைய இயக்கம். அப்போ பரணி சாதகமாக இருந்தால் வெறும் நட்சத்திரத்துக்கு மட்டும் பார்க்காதீங்க, பாவத்தின் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கும் வெறும் கிரகங்களுக்கு இடையிலையும் இந்த தாராபலன் பாருங்கள். இந்த பரிகாரம் இந்த 3 மெத்தட்ஸ்க்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ சமோசா சாப்பிட்டா பரணி இயங்கிடும். அப்போ தான் ஒருத்தர் ஒரு கிளைண்ட்டு அதெல்லாம் வாழ்வியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சோன்னா, கிளைண்ட்டு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். கிளைண்ட் நம்மளை ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்கிறார், வர வழியில் விபத்து ஆயிடுச்சு சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார், பயணத்தில் ஒரு இடையூறு வந்துருச்சு சார், அது லேட் ஆயிடுச்சுங்கிறார். அவர் ஜாதகத்தை பார்த்தா அவர் ரேவதி நட்சத்திரம். ரேவதிக்கு பரணி எத்தனாவது நட்சத்திரம்? ரேவதிக்கு எத்தனாவது நட்சத்திரங்க? 3ஆவது நட்சத்திரமா? ரேவதி, அஸ்வினி, பரணி, புதன், கேது, சுக்கிரன். என்ன சார் வர வழியில் சமோசா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார் சமோசா சாப்பிட்டேன். அப்போ விபத்து வரதான் செய்யும். அன்னைக்குன்னு பார்த்து பரணி நட்சத்திரம். அப்போ ஒரு நிகழ்வு அன்னைக்கு நட்சத்திரம் இருக்கும் பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லாக இயங்கும். இதான் அதோடைய தத்துவம். அடுத்து கிருத்திகைக்கு வாங்க. கிருத்திகை அப்படிங்கிறது 6 படை முருகனையும் குறிக்கும். 6 படை முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இயங்கும். சரி, 6 படை முருகன் கோயிலுக்கு போக முடியல, 6 படை முருகனும் ஒரே ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் லேமினேட் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா கிருத்திகை இயங்கும். இதுதான் அதோடைய தத்துவம். அப்போ நம்ம பரிகாரத்தை டைரெக்டாக போக முடியலன்னா அதை சிம்பிளிஃபைட் பண்ணி எப்படி நம்ம கூட வச்சுக்க முடியுமா வச்சுக்கலாம். கிருத்திகை தான் ஹோமம்னு அர்த்தம். ஹோம குண்டத்தில் நெருப்பு எரியுதா, அந்த நெருப்பு கிருத்திகை. அப்போ ஹோமத்தில் போய் உட்காந்தா கிருத்திகை வேலை செய்யும். நம்முடைய குடும்ப நபர் அருமை அண்ணன் அருணகிரி அண்ணன் கிருத்திகை நட்சத்திரம், அதெல்லாம் அவர் கை தூக்குறார் நான் கிருத்திகை அப்படின்ட்டு. அப்போ ஹோம நெருப்புங்கிறது கிருத்திகை. அப்போ ஹோமத்தில் போய் உட்காந்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் வேலை செய்யும். ஹோமத்தை நீங்கள் போய் உட்காரவில்லைன்னா ஹோமம் நடக்கக்கூடிய வீடியோஸையாவது யூடியூப்பில் பாருங்கள், கிருத்திகை நட்சத்திரம் இயங்கும். திருவண்ணாமலை போனால் கிருத்திகை இயங்கும். திருவண்ணாமலையில் அந்த தீபம் எரியுது இல்லைங்களா, ஸோ அது கிருத்திகை. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் எடுக்கலாம். அடுத்து ரோகிணி. ரோகிணி அப்படின்னா
நம்ம பயன்படுத்துகிற கார் எல்லாமே ரோகிணி தான். நீங்கள் காரில் பயணம் பண்ணாலே ரோகிணி வேலை செய்யும். 4 சக்கர வாகனம்னா ரோகிணி. அந்த காலத்தில் வந்து தேருன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் நவீன காரகத்துவமாக காருன்னு மாறிடுச்சு. அப்போ நீங்கள் ரோகிணியை இயக்கணும்னா கார் வாங்கினாலே ரோகிணி இயங்க ஆரம்பிச்சிடும். அல்லது காரில் போனாலும் ரோகிணி இயங்கும். ஆட்டோவில் போனால் ரோகிணி இயங்காது, ஏன்னா அது 3 சக்கர வாகனம். 4 சக்கர வாகனத்தில் போனால் தான் ரோகிணி இயங்கும். இப்போ என்ன சார் பண்ணலாம்? ஒரு 100 கோடி ரூபா லிக்விட் கேஷ் வச்சுருக்கிறவர் வராரு ஜாதகம் பார்க்க. சார் நல்ல ஆக்டிவேஷன் பண்ணணும், எனக்கு பெரிய லெவலில் பணம் வரணுங்கிறார். அவர் கிருத்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை சார், வால்வோ XC90 கார் வாங்குங்க, 1.5 கோடி ரூபா அந்த கார் வாங்கினா ரோகிணி இயங்கிடும். என்ன காரணம்? நட்சத்திர நாமெழுத்தின் மூலமாக நம்ம இயக்கலாம். பொதுவாக சொகுசு காரனாலே ரோகிணி தான். அதில் விங்கிற லெட்டரில் தான் ஆரம்பிக்குது வால்வோ. வீணா ரோகிணியோட நட்சத்திர நாமெழுத்து. எல்லாரும் வால்வோ கார் வாங்க சொல்ல முடியுமா? அப்போ என்ன பண்ணலாம்? வால்வோ காரோடைய ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருங்க, ரோகிணி இயங்கும். ஸோ இப்படி அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி, கிளைண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பவர்ஃபுல்லாக நம்ம பரிகாரம் கொடுக்கலாம். ஒருத்தர் அப்படி தான் கேட்குறாரு ஒரு கிளைண்ட்டு, சார் நான் என்ன மாதிரி கார் வாங்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் சார், பிஎம்டபிள்யூவா பென்ஸா வால்வோவா கேட்குறார். ஏன்னா அவர் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, நட்சத்திரத்தை கார் வாங்குறது மூலிமா இயக்குறார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், ரோகிணி உங்களுக்கு சாதகமாக இருக்குது சார், வால்வோ வாங்குங்க. வாங்கிட்டார். வாங்கின உடனே அவருக்கு பணம் வந்துச்சு. அந்த அளவுக்கு நம்பிக்கையாக பரிகாரம் செய்யணும். நாம் ஒரு பால்கோவா வாங்கி கொடுக்க சொன்னாலே 1/4 கிலோ வாங்கி கொடுத்தா போதுமா சார், 1/2 கிலோ வாங்கி கொடுத்தா போதுமா சார்னு கேட்குறாங்க. ஒரு 2 கிலோவாவது வாங்கி கொடுங்கப்பா, அப்போ தான் நல்லது நடக்கும். அதுலேயே நம்ம கஞ்சத்தனம் பார்த்துக்கிட்டு பரிகாரம் பண்ணுறதில் பண்ணோம்னா நட்சத்திரம் இதே எதுவுமே நடக்காது. தாராள மனப்பான்மையே செய்யணும், அப்போ தான் பிரபஞ்சம் நமக்கு தாராளமாக கொடுக்கும். அடுத்து மிருகசீரிஷத்துக்கு வாங்க. மிருகசீரிஷம் அப்படின்னா அதோடைய நட்சத்திர குறியீடாக அதை சில விஷயங்களை இயக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வித்தியாசமாக சொல்லுவோம். உணவுப் பொருளே சொல்லிட்டு இருந்தால் போர் அடிக்கும். மான் தலை அப்படிங்கிறது மிருகசீரிஷம். அப்போ நம்ம எல்லாம் பிராண்டட் ஷர்ட் போடுவோம். அப்போ அந்த மிருகசீரிஷ சிம்பிளோட இருக்கக்கூடிய பிராண்டட் என்னென்னா ஆலன் சோலி. ஆலன் சோலி ஷர்ட் பார்த்துருக்கீங்களா? ஆலன் சோலி பிராண்டு பார்த்திங்கன்னா மான் கொம்பு இருக்கும். அப்போ அந்த ஷர்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா மிருகசீரிஷம் இயங்கும். இப்போ யாருக்கெல்லாம் மிருகசீரிஷம் சாதகமாக இருக்கோ ஆலன் சோலி பிராண்டை யூஸ் பண்ணுங்கள். அப்போ வாழ்வியலாக நம்ம பரிகாரம் பண்ணிவிட்டு போயிடணும். சார் அது ஒரு ஷர்ட்டு 2000 ரூபா சொல்கிறான் சார், வாங்கி போட முடியாது சார், அது என்ன சார் பண்ணிட்டோம்? ஆலன் சோலி பிராண்டோட லோகோவை உங்கள் பாக்கெட்டில் மொபைலில் வச்சுக்கோங்க, அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. நம்மளால் செலவு பண்ண முடியலன்னா உடனே அடுத்த கட்ட பரிகாரம், ஆல்டர்னேட்டிவ் பரிகாரம் வேணும், அதுக்கு வந்துடணும். அதேமாதிரி தேங்காயோடைய 3 கண் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் மிருகசீரிஷம் தான். தேங்காயோடைய குடுமையை பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷமாக இயங்கும். அப்போ எது சிம்பிளிஃபைடு பண்ணிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம். அடுத்தது திருவாதிரை. திருவாதிரை சாதகமாக இயக்கணும். என்ன பண்ணலாம் சார்? திருவாதிரையில் பிறந்தவர் யார்? சிவபெருமான், ருத்ரன், நடராஜர் அப்படின்னு சொல்கிறோம். நடராஜருடைய தத்துவம் என்ன? ஆடல். சரிங்களா? அப்போ திருவாதிரை இயங்கணுன்னா டெய்லியும் வீட்டில் மியூசிக் போட்டு பிஜிஎம் போட்டு நல்லா டான்ஸ் பண்ணுங்கள், திருவாதிரை இயங்கும். இல்லை டான்ஸ் கிளாஸ் போனீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இயங்க போகுது. அப்போ திருவாதிரை சம்மந்தப்பட்டாலே அங்கே ஆட்டம் நடனம் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். அதை உலக இயக்கம் நட்சத்திரம்னு சொல்லுவோம். டான்ஸ் ஆடும்போது பொதுவாக என்ன சொல்கிறோம்? அது நல்ல எக்ஸசைஸ்னு சொல்கிறோம். உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே சிறப்பாக செயல்படும்னு சொல்கிறோம். அதை யார் ஆடணும் ஆடக்கூடாதுன்னு இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்க ஆடினாங்கன்னா டான்ஸ் ஆடும்போது கீழே விழுந்துட்டாங்க சார், கால் வீங்கிருச்சு அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொரு இயக்கத்துக்குள்ளேயும் அந்த நட்சத்திரங்களை நம்ம துல்லியமாக பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வித்தியாசமான பரிகாரங்கள் வருதா? அந்த வித்தியாசமான பரிகாரங்களை வாழ்க்கையோடு ஒன்றி பார்க்கணும். எந்த விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலான்னு பார்க்கணும். அடுத்து புனர்பூசம். புனர்பூசம் அப்படிங்கிறது ராமருடைய நட்சத்திரம். அப்போ அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் சொல்லலாம்? புனர்பூசம் ஒரு மனிதனுக்கு எங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ இதை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க. நான் சொன்ன அந்த 3 கான்செப்ட்லையும் பயன்படுத்துங்க. அல்லது புனர்பூசத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துது, அல்லது புனர்பூசத்தில் ஒரு கிரகம் கோச்சாரத்தில் போகுது, அப்போல்லாம் இந்த பரிகாரம் செய்யலாம். இப்போ கோச்சார குரு மிருகசீரத்தில் போயிட்டுருக்கா,
திருவாதிரையில் போகுமா? அடுத்து புனர்பூசத்தில் வருமா? என்ன பண்ணலாம்? ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க, புனர்பூசம் இயங்கும். அதுவும் ஏன் ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்கிறோம்? அதில் பாவத்தை கனெக்ட் பண்ணுங்கள். புனர்பூசம் 3ஆம் பாவத்தையும் 4ஆம் பாவத்தையும் காலபுருஷரை 3 நாளில் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். மேஷத்துக்கு காலபுருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் பாவத்தில் மிதுனத்தில் வரக்கூடிய நட்சத்திரம். அப்போ எழுதுனா வேலை செய்யும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திர இயக்கத்தையும் மிக துல்லியமாக எடுக்கலாம். அதனால தான் இன்றைக்கி தலைப்பை வினோத பரிகாரங்கள்னு கொடுத்தோம். சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான பரிகாரம்னா ஐஃபோன் யூஸ் பண்ணுங்கள், பூசம் இயங்கும். ஏன்னா பூசத்தோட சிம்பிள் என்ன? ஆப்பிள். அப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணால் பின்னாடி ஆப்பிள் சிம்பிள் இருக்குமா? சார் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பரிகாரம், ரொம்ப சிம்பிளான பரிகாரம் வேணும். பூசம்னா அரச மரம். அரச மர இலையை பறித்து உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, பூசம் இயங்கும். இப்படி ரொம்ப சிம்பிளாக இந்த பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆயில்யம். அருணராம் சார் வந்து ஆயில்யம். ஒவ்வொருத்தரும் நம்ம சங்கத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்காங்க. ஆயில்யம்னா வீட்டில் இருக்கிற குப்பைன்னு அர்த்தம். வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கி ஒரு குப்பை தொட்டியில் குப்பை போடுவோமா? அதான் ஆயில்யம். அப்போ ஆயில்யத்தை இயக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டெய்லியும் உங்கள் வீட்டை பெருக்கி குப்பை தொட்டியில் குப்பையை அள்ளி போட்டிங்கனாலே ஆயில்யம் இயங்கிடும். ரொம்ப சிம்பிளான பரிகாரம், பிரச்சனையே இல்லை. வேறு எப்படி இன்னும் ஆயில்யத்துக்கு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, ஆயில்யம்னா மருத்துவ குறியீடுன்னு பேர். டிஎன்ஏ சிம்பிள் வந்து ஆயில்யம் தான். டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க காரில் போட்டிருப்பாங்களே 2 பாம்பு பிணைந்த மாதிரி, அது வந்து ஆயில்யத்தோடைய எனர்ஜி. அதுமாதிரி பாம்பு மோதிரம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஆயில்யத்தோடைய எனர்ஜி. அப்போ ஆயில்யத்தை நீங்கள் இயக்கிக்கலாம். இந்த மாதிரி ஆயில்யம் யாருக்கெல்லாம் ஒத்து வருதோ அவங்களாம் இந்த மாதிரி வினோதமாக பரிகாரம் பண்ணிக்கலாம். ஆயில்யம் தான் முருங்கைக்காய். இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த நட்சத்திரத்துக்குள்ளே கொண்டு வரலாம். உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களை முடிக்கணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முடிக்கணும்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அடியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு ஒத்து வராத நட்சத்திரத்துடைய காரகத்துவத்தை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம கிளைண்ட் ஒருத்தர் வந்து அவருக்கு ஏதோ வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீடு மாற்றுறாரு. அவர் வீடு மாற்றுறாரு, அந்த வீட்டை ஒட்டி பெரிய முருங்கை மரம். அவர் என்ன நட்சத்திரம்னா மூல நட்சத்திரம். மூலத்துக்கு ஆயில்யம் என்ன? பகை. அவர் கரெக்டாக ஆயில்யத்தில் தான் இருந்து, அது செவ்வாய் வேறு ஆயில்யத்திலேருந்து புத்தி நடத்துது, வேதகன் புத்தி. ஆயில்யம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இயங்குச்சு. அங்கே போனோடனே அவருக்கு பெரிய அடி பிஸ்னஸில். அவர் தனுஷ் லக்னம், 12 கோடிவன் வேறு, பெரிய லாஸ், 20 கோடி ரூபா லாஸ் ஆச்சு அந்த வீடு மாறினோன்னே. அப்போ பாருங்கள், அவர் லாக் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு பக்கத்துலேயே முருங்கை மரம் வேறு. அப்போ அந்த காரகத்துவங்கள் தெரிஞ்சாதான் நாம் ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும். ஏதோ நமக்கு சரியில்லாத ஒரு அமைப்பாக இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்? வேறு வழி இல்லாமல் அந்த வீடு அமைஞ்சிருச்சுன்னா அந்த மரத்தை வெட்டிடணும், அதான் பரிகாரம். இல்லைன்னா அந்த வீட்டை மாற்றிடணும். இப்படி நம்ம எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். அடுத்து மகம். மகம் அப்படின்னா எலின்னு அர்த்தம். மகம்னா எலின்னு அர்த்தம். மகம் அப்படின்னா சேருன்னு அர்த்தம். பாருங்க, சேரில் எல்லோரும் உட்காந்துருக்கோம், இந்த சேரெல்லாம் மகம்தான். அது ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மக நட்சத்திரத்தை இயக்கணும்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, இல்லை ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா உங்கள் ஆசனம் சூப்பராக வச்சுக்கணும். உங்கள் ஆசனத்தை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மக நட்சத்திரம் இயங்கும். மகம் சரியில்லாமல் வந்தால் உங்கள் சேர் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்கக்கூடாது. அந்த சேரில் ஏதாவது உடைஞ்சிருக்கணும், அந்த சேரில் ஏதாவது கீறல் இருக்கணும், அந்த சேரில் ஏதாவது பெயிண்டிங் போயிருக்கணும். அப்படி கொஞ்சம் பாதிப்புள்ள சேரில் தான் நீங்கள் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மகம் அப்படிங்கிறது வந்து வித்தியாசமாக ஒரு பரிகாரம். நம்ம யோசிக்கணும் பரிகாரம் எடுக்கும் பொழுது. ஒருத்தருக்கு வந்து சுக்கிரன் வந்து மக நட்சத்திரத்தில் இருக்குது, சுக்கிரன் வந்து மக நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரனும் மக நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் கிளைண்ட்டுக்கு, நீல்கமல் சேர் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஏன் சார் நீல்கமல் சேர்? தெலுங்கில் நீல்னா என்ன? தண்ணி. சந்திரன், கமல்னா சுக்கிரன், மக நட்சத்திரம்னா சேரு. சந்திரனும் சுக்கிரனும் மக நட்சத்திரத்தில் இருந்துச்சு. நீல்கமல் சேர் வாங்கி அநாதாசிரமத்துக்கு கொடுங்க. ஏன் அநாதாசிரமத்துக்கு கொடுக்க சொல்கிறோம்? மகத்தோட கர்மபதிவு என்ன? சந்திரன். அப்போ முதியோர் இல்லத்துக்கு கொடுங்க.
அப்போ எல்லா பரிகாரங்களையும் நம்ம இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக எடுக்கணும். அடுத்தது பூர நட்சத்திரம். பூரம் அப்படின்னா லெமன் அர்த்தம், எலுமிச்சைன்னு அர்த்தம். பூரம் அப்படின்னா ஆண்டாள். அப்போ பூரம் யாருக்கெல்லாம் சாதகமாக வருதோ ஆண்டாள் பாசுரம்னு ஒன்று இருக்கா, ஆண்டாள் பாசுரத்தை படிங்க, லெமன் ஜூஸ் குடிங்க, இதெல்லாம் நம்ம செய்யலாம். சரியில்லைன்னா என்ன பண்ணணும், லெமன் ஜூஸை தானமாக கொடுத்துடணும். அது ஒன்றும் இல்லை, அந்த விஷயத்தை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான். பூரம் நல்லா இருந்தால் லெமனை எப்பயுமே உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. பூரம் சரியில்லையா, லெமனை எப்பயுமே சுற்றி காலில் மிதிச்சுட்டு வெளியில் போயிடுங்க. இவ்வளோ தான் பரிகாரம். சரியாக இருக்கிறத உங்கள் கூட வச்சுக்கணும், சரியில்லாத தூக்கி போட்டுறணும். இதுதான் அதோடைய பரிகாரம். அடுத்து உத்திரம். உத்திரம் அப்படிங்கிறது ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். ஐயப்பன்னா மாதளம் மரம். ஐயப்பன்னா என்ன, சபரிமலையில் கூட ஐயப்பன். அப்போ உத்திரம் ரொம்ப சிறப்பாக ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்கள். ஐயப்ப பக்தர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அது உதவி செய்ய உத்திரம் மிக சிறப்பாக இயங்கும். அது மட்டும் இல்லாமல் உத்திரம்னா கட்டில் கால்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் உத்திரம் சாதகமாக இருக்கோ அவங்க கட்டிலில் படுத்து தூங்க, ஜம்முன்னு ஒரு நல்ல கட்டிலில் படுத்து தூங்க, உங்களுக்கு அது வேலை செய்யும், பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அது என்ன மாதிரி அமைப்பாக இருந்தாலும் சரி. நட்சத்திர இயக்கங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை, அது கரண்ட் மாதிரி. அதை இயக்கினா தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி, தொட்டா அதுக்கான ரிசல்ட் உடனே தெரியும். அதான் அதோடைய நட்சத்திர இயக்கம். அடுத்து அஸ்தம். அஸ்தத்துக்கு வாங்க. அஸ்தம் ஒரு அருமையான நட்சத்திரம். எல்லாரும் காலையில் பேச்சாளர்களை பாராட்டி கை தட்டினீங்க, கை கொடுக்குறோம். கை உள்ளங்கை தான் அஸ்தம். காங்கிரஸோட சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அது அஸ்த நட்சத்திரத்துடைய இயக்கம். அஸ்தம் யாருக்கெல்லாம் சாதகமோ டெய்லியும் நீங்களே கை தட்டுங்க, கை தட்டுற எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சின்னத்தை யூஸ் பண்ணுங்க, வேலை செய்யும். அடுத்தது சித்திரை. சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கும்போது, சித்திரை அப்படின்னா ஜவுளி கடைன்னு அர்த்தம். சித்திரைனா ஓவியம்னு அர்த்தம். யாரெல்லாம் சித்திரையை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சும்மா டைம் கிடைக்கும் போல ஜவுளி கடைக்குள்ளே போயிட்டு வாங்க, சித்திரை வேலை செய்யும். சித்திரைனாலே புத்தாடைன்னு அர்த்தம், ஓவியம்னு அர்த்தம். கம்பல்சரி சித்திரை உங்களுக்கு பாசிட்டிவாக இயக்கிறதுக்கு ட்ராயிங் பெயிண்டிங்ஸை வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டுங்க, அது சிறப்பாக வேலை செய்யும். அந்த இன்ஸ்டாண்டாக நமக்கு வரணும். நானும் சிவகாலேஸ்வரன் ஐயா, முத்துப்பாண்டியெல்லாம் சும்மா டீ கடையில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கிளைண்ட் வரார் பார்க்குறதுக்கு. அவர் எதுக்காக என்ன கேட்குறாருன்னா, எங்கள் வீட்டில் நாய் அடிக்கடி செத்து போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டே விஷயந்தான் கேட்டோம். அந்த டாக்கில் டைகர்னு ஏதாவது நாய்க்கு பேர் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். ஆமாம் இருக்குது அப்படின்னாங்க. அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே கேட்ட விஷயம். ஏன் கேட்டோம்னா, அவங்க ஜாதகத்தில் சித்திரையில் மட்டுமே 3 கிரகம் இருந்துச்சு. அப்போ சித்திரையில் 3 கிரகம் இருந்தால் டைகர்னு பேர் வரும். ஏன்னா சித்திரைன்னா என்ன, புலி. புரியுதுங்களா? அப்போ ஜோதிடத்தை ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே வித்தியாசமான முறையில் அணுகணும். நாய்க்கான நட்சத்திரங்கள்லாம் திருவாதிரை மூலம். திருவாதிரை மூலம் தான் நாய்க்கான நட்சத்திரங்கள். ஆண் நாய் பெண் நாய், மூலம்னா பெண் நாய், திருவனா ஆண் நாய். ஆனால் பாருங்கள், சித்திரையில் கிரகம் இருக்கிறனால நாய் வளர்த்தணும்னு சொன்னோடனே டைகர்னு பேர் வைக்கிறாங்க நாய்க்கு. அப்போ கிரகங்கள் நம்மளை அப்படி இயக்கும். ஸோ அப்போ ஒரு டைகர் பொம்மை வச்சிங்கனாலும் சித்திரை வேலை செய்யும். அப்படியே அடுத்தது சுவாதிக்கு வாங்க. சுவாதி நட்சத்திரம்னா காஃபின்னு அர்த்தம், தேனுன்னு அர்த்தம், தேன் கூடன்னு அர்த்தம். அப்போ அந்த தேன் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த சுவாதி அப்படிங்கிறது இயங்க ஆரம்பிக்கும். சார் நான் தேன் சாப்பிட மாட்டேன், நான் நான்வெஜ் பிரியர், நான் என்ன சார் பண்ணட்டும்? சுவாதி இயக்கணும்னா குடல் கறி சாப்பிட்டிங்கன்னா சுவாதி இயங்கும். ஏன் சார் குடல் கறின்னு சொல்கிறீங்க? அது என்ன தத்துவம் சார்?
சுவாதியில் பிறந்தவர் யாரும் நரசிம்மர். நரசிம்மர் என்ன பண்ணார்? குடலை உருவினார். அப்போ குடல் கறி, அது மனித உடல் கறியாக இருந்தாலும் சரி, ஆட்டோட குடல் கறியாக இருந்தாலும் சரி, குடல் கறினாலே அது சுவாதி தான். நாளைக்கு வேறு ஞாயிற்றுக்கிழமை, இப்போயே ஞாபகப்படுத்திட்டீங்க சார். சூடாக இட்லி குடல் கறி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அது யார் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ நம்மளுடைய பரிகாரங்களை வந்து எப்படி வேணாலும் வினோதமாக எடுக்கலாம். சுவாதினா குடல் கறி. அப்போ சாப்பாடு மூலிமா ஆக்டிவேட் பண்ணணுன்னா சுவாதி நல்ல விதமாக இயங்குறதுக்கு குடல் கறி சாப்பிடுங்க. அடுத்து விஷாகம். விஷாகம் அப்படின்னா நுழைவாயில்னு அர்த்தம். இப்போ நீங்கள் காவடிலாம் ஆடுவாங்க. காவடி பாருங்கள் எப்படி இருக்கும்? அப்படியே யூ ஷேப்பில் இருக்குமா, நடுவில் ஒரு கோடு மாதிரி இருக்குமா, அது நுழைவாயில் மாதிரி இருக்கும். அப்போ காவடியை நீங்கள் பார்த்தீங்கனாலோ காவடி எடுத்தீங்கனாலோ விசாகம் வேலை செய்யும். அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக பவர்ஃபுல்லாக அந்த ஆக்டிவேஷன் பண்ணணுன்னா நேராக நியூ டெல்லி போங்க அல்லது மும்பை போங்க. இந்தியா கேட்டில் முன்னாடி போய் நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தால் விஷாகம் இயங்கும். வீட்டில் உங்கள் என்ட்ரன்ஸில் மாவேலை தோரணம் போட்டிங்கனாலும் விஷாகம் இயங்கும். இப்படி நம்ம ஆக்டிவேஷன்ஸை நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். விஷாகத்தில் நிறைய கிரகம் இருந்தால், இல்லை செவ்வாய் போய் விஷாகத்தில் இருந்தால் அவங்க வீட்டில் முருகனுக்கு காவடி எடுக்கிற பழக்கம் இருக்கும். இதெல்லாம் பலன்களாக சொல்லலாம், நம்ம அதோட ஆக்டிவேஷனாக சொல்லலாம். அது கொஞ்சம் நெகட்டிவான ஒரு அமைப்பில் இருந்தால் என்ன பண்ணணும்? அதை செய்யாதீங்கன்னு சொல்லணும். அதுதான் ஜோதிடரோட வேலை. எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம செய்யக்கூடிய நம்மளுடைய வேலையே அதுதான், கடமை. அடுத்து அனுஷம். அனுஷம் அப்படின்னா வெண்பொங்கல். அனுஷம்னா டாய்லெட்டுன்னு அர்த்தம். நம்ம டாய்லெட் காலையில் போகிறோமா, அதை வந்து அனுஷம். அப்போ யாருக்கெல்லாம் அனுஷம் ஆக்டிவேட் பண்ணுமோ ரொம்ப சிறப்பான பரிகாரம். இன்றைக்கி எல்லா யங்ஸ்டரும் டாய்லெட்டில் தான் போய் உட்காந்துருக்காங்க மணிக்கணக்கில். அது என்ன காரணம் அப்படின்னா, அங்கே தான் ஞானம் பிறக்கிற இடம். அனுஷம் தான் ஞானம் பிறக்கிற இடம். அதனால் அது இல்லாமல் காலபுருஷத்துக்கு 8வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரமும் கூட. அதனால் அனுஷம் இயங்கணும்னா டாய்லெட்டில் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அனுஷம் இயங்கிடும். அனுஷம்னா தாமரைன்னு அர்த்தம். பிஜேபியோட சின்னம் தாமரையா? மோடி பிறந்தது அனுஷ நட்சத்திரமா? அதனால தான் அவருக்கு அந்த கட்சி மிகப்பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. எல்லாமே ஒரு காரகத்துவமாக தான் இயங்கும். கேட்டை. கேட்டைனா கோட்டைன்னு சொல்லுவாங்க. கேட்டைனா அந்த காலத்தில் கோட்டைன்னு சொல்கிறாங்க. இப்போ நவீன காரகத்துவமாக எப்படி எடுக்கணும்? காம்பவுண்டு வால்னு அர்த்தம் கேட்டைனா. கேட்டை வந்து ஒருத்தங்களுக்கு நெகட்டிவான நட்சத்திரமாக இருந்தால் அவங்கள கேட்டு பாருங்கள், காம்பவுண்டு வால் கட்டினதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் பிரச்சனை வந்திருக்கும். சார் வீடு அப்படியே ஓப்பனாக இருந்தது சார், ஒரு தலைச்சிறந்த வாஸ்து நிபுணர் வந்தார் சார், காம்பவுண்டு வால் ஃபஸ்ட்டு கட்டுங்கன்னாரு சார், கட்டினதுக்கப்புறம் தான் சார் வீட்டில் பிரச்சனை. அப்போ வாஸ்து தப்பா அப்படின்னா வாஸ்து தப்பு கிடையாது. வாஸ்துவை ஜோதிடத்தோட நட்சத்திரத்தோட எல்லா கான்செப்டோட இணைச்சி பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அது கரெக்டாக வேலை செய்யும். வெறும் காம்பவுண்ட் வால் கட்டுறதுனால மட்டும் நன்மை நடக்காது. கேட்டை நட்சத்திரம் ஒத்து வரலன்னா காம்பவுண்ட் வால் கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். இப்படியும் நம்ம அந்த கான்செப்டை எடுக்கணும். அப்போ காம்பவுண்ட் வால் பார்க்குறது, காம்பவுண்ட் வால் இருக்கிற வீட்டுக்கு போகிறது, காம்பவுண்ட் வால் கட்டுறது, இதெல்லாம் கேட்டை நட்சத்திரத்து இயக்கமாக இருக்கும். அடுத்தது மூலம். மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வச்சுருக்கிற லாக்கர், பீரோ, உண்டியல் எல்லாமே மூல நட்சத்திரம் தான். மூலம் உங்களுக்கு இயக்கணும்னா ஒரு உண்டியல் வாங்கி டெய்லியும் அதில் பணம் போட்டு வந்தால் மூல நட்சத்திரம் இயங்கும். மூலம் சரியில்லாதவங்க உண்டியில் பணம் போடக்கூடாது, உண்டியில் உடைக்கணும். அது ஒரு வித்தியாசமான பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம்னு எடுக்கலாம். அப்போ உண்டியலில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நேர்த்தி கடன் அப்படிங்கிற வார்த்தையே உண்டியலை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. நான் நேர்த்தி கடன் செலுத்துகிறேன், பெருமாளுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சுன்னா நான் ஒரு 10 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா அப்படி நேர்த்தி கடனாக போய் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த மூலங்கிறது உண்டியலுடைய தன்மையாக இயங்குறனால. அந்த மூல நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பாக நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, தெய்வ குற்ற நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதை மறந்துட்டிங்கன்னா அது மூல நட்சத்திரத்தில் வந்து அந்த கர்மாலாம் சேர்ந்துடும். அப்போ மூலத்தில் யாருக்கெல்லாம் நிறையா கிரகம் இருக்கோ, நீங்கள் நிறையா கோயிலில் வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அது உங்களுக்கு ஞாபகம் வரல, என்ன பரிகாரம்னு மறந்துட்டோம், அல்லது நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உங்கள் சார்பாக ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க.
அந்த உண்டியில் உங்கள் பேர் உபயம்னு போட்டு உங்கள் பேர் எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா அந்த மூல நட்சத்திரம் எதில் வருது? உபயராசியில் வருகிறது. இதை பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வேண்டுதலாக இருந்தாலும் அது சரியாயிடும், காம்பன்சேட் ஆகிடும். இந்த கடவுள் வந்து அவருக்கு பேசி முடிச்சிடுவார், டீல் முடிச்சிடுவார். பா வந்து உண்டியல் வச்சுட்டாங்க, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுரு அவங்கள அப்படின்றவார். ஸோ அதனால் மூலம் அப்படின்னா உண்டியல். அடுத்து பூராடம், ஒரு அருமையான நட்சத்திரம். ஏன்னா 20வது நட்சத்திரம் நெருப்பு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம், மலையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். மலையில் நனைஞ்சாலே பூராடம் இயங்கும். பூராடம் யோகமாக இருக்கிறவங்க மலையில் நனைங்க. மழை வந்தாலே உங்களுக்கு பொற்காலம்தான். சார் மலையில் நனைய முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபவுண்டைன் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி உழுகிற மாதிரி, அந்த ஃபவுண்டைன், வாட்டர் ஃபவுண்டைன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி வீட்டில் வைங்க. அதை அடிக்கடி அந்த சத்தத்தோடு கேட்டுக்கிட்டே இருந்தால் பூராடம் இயங்கும். அல்லது வீட்டில் ஷவர் இருந்தால் டெய்லியும் ஷவரில் குளிங்க, பூராடம் இயங்கும். ஷவரில் குளிப்பதால் திருமணம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு முத்துப்பாண்டிய ஒரு வீடியோ போட்டுருவார். நடக்கும். ஒருத்தங்க வந்து விருச்சக லக்னம் 7 கூடிய சுக்கிரன் போய் பூராடத்தில் நிற்கிறார். அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு வராங்க. டெய்லியும் ஷவரில் குளிங்க, வாய்ப்பு இருந்தால் டெய்லியும் சுக்கர உரையில் குளிங்க, பூராட நட்சத்திரத்தில் குளிங்க. இப்படி இயக்கிட்டே வாங்கன்னு சொன்னோம். 6 மாதத்தில் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. சிம்பிள் பரிகாரம். ஷவரில் குளித்தா ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டார். எல்லாமே அந்த ஏக்கம்தான். அந்த ஏக்கத்தை தொடர்ச்சியாக செய்யணும், அதுதான் முக்கியம். சார் நான் ஒரே நாள் ஷவரில் குளித்தேன் சார், எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு வந்து சொல்லக்கூடாது. எல்லாம் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியாது. வித்தியாசமான பரிகாரங்களை தொடர்ச்சியாக செய்யணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அப்போ தான் இப்போ நீங்கள் உடம்பு குறைக்கணும்னு பிளான் பண்ணுறோம், ஒரு நாள் மட்டும் டயட்டில் இருந்தால் குறைக்க முடியுமா? மினிமம் 90 நாளாவது டயட்டில் இருக்கணும். 100 days சேலஞ்சுன்னு எதுக்கு போடுறாங்க? அந்த மாதிரி இனிமேல் பரிகாரம் கொடுக்கும்போதே 90 days சேலஞ்சுன்னு எழுதி கொடுத்துடணும். இந்த 90 days ஒழுங்காக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிடணும். முடிக்கலைன்னா நடக்காது. அடுத்தது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் தான் வந்து டோபி, துணி துவைக்கிறாங்க இல்லைங்களா, அது உத்திராடம். அழுக்கு துணினா உத்திராடம். வாஷிங் மிஷின்னா உத்திராடம். வாஷிங் மிஷினில் துணி போட்டு எடுத்திங்கன்னா உத்திராடம் இயங்கும். யாருக்கெல்லாம் உத்திராடம் சாதகமாக இருக்கோ உங்கள் கையால் துணி துவைங்க, அல்லது உங்கள் கையால் வாஷிங் மிஷினை ஆப்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு உத்திராடம் வேலை செய்யும். வீட்லேயே சிம்பிள் பரிகாரமாக பண்ணிடலாம். அடுத்து திருவோணம். திருவோணம்னா இட்லின்னு அர்த்தம். இட்லி சாப்பிட்டிங்கன்னா திருவோணம் இயங்கும். கேசரி சாப்பிட்டாலும் இயங்கும். வெத்தலைனாலும் திருவோணம் தான், வெத்தலை பாக்கு. அது சாதகமாக இல்லைன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும், அது தானமாக கொடுத்துடணும். நீங்கள் அது எங்கெல்லாம் உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் வருதோ அங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம். ஒரு கிரகம் திருவோணத்துலேருந்து திசை நடத்தலாம், புத்தி நடத்தலாம், அல்லது ஒரு கிரகம் திருவோணத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம் கோச்சாரத்தில், அல்லது உங்களுக்கு இயற்கையாகவே ஜனன ஜாதகத்தில் திருவோணத்தில் நிறைய கிரகம் இருக்கலாம். இப்படி நம்ம பார்க்கணும். அடுத்து அவிட்டம். அவிட்டம்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கி வீட்டில் வைங்க. தபேலா, கிட்டார், வயலின், இது எல்லாம் அவிட்டம் தான். இதை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் நடக்கும். அவிட்டம் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு நடக்கும். அடுத்து சதயம். சதயம் நட்சத்திரம்னா பூங்கொத்துன்னு அர்த்தம், பொக்கேன்னு அர்த்தம். சதயம் யாருக்கு சாதகமாக இருக்கோ அவங்க பொக்கே வாங்கி வைங்க, வச்சா அவங்களுக்கு சிறப்பான ரிசல்ட் கொடுக்கும். ஒரு இட ரீதியாக பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தோட எனர்ஜி உள்ள இடத்துல தான் நம்ம மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். திருச்செங்கோடு சதயமாக இயங்கும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சதயமாக இயங்கும். அப்போ அங்கே போயிட்டு வந்தால், திருச்செங்கோடு வந்தாலே சதய நட்சத்திரம் இயங்கிடும். அது சரியில்லைன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு தான் திருச்செங்கோடே வரணும், இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அடுத்து பூரட்டாதி. பூரட்டாதினா பேங்குன்னு அர்த்தம். சார் எனக்கு பூரட்டாதி இயங்கணும்னா டெய்லியும் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய பேங்குக்கு போய் ஏடிஎம்மில் மணி டெபாசிட் பண்ணிட்டு வாங்க, அல்லது ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு வந்தால் பூரட்டாதி இயங்கும். பூரட்டாதி தான் குபேரனுடைய நட்சத்திரம். இப்போ நான் என்ன பரிகாரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்? பூரட்டாதி நட்சத்திரம் இயங்கணும்னா தனுஷ் நடித்த குபேரா படம் போய் பாருங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் இயங்கும், அவ்வளோதான்.
நவீனமாக நமக்கு பிரபஞ்சத்தில் காரகத்துவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த படமும் ஒரு குபேரன் சம்மந்தப்பட்ட திருப்பதியை மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி அப்படின்னா அன்னாசி பழம்னு அர்த்தம். உத்திரட்டாதினா வேப்ப மரம்னு அர்த்தம். நீம் சம்மந்தமான ப்ராடக்ட் எவ்வளோ வருதா? நீம் ஃபேஸ் வாஷ் வருது, நீம் ஆயில் வருது, நீம் ப்ராடக்ட்ஸ் வருது. எது வேணாலும் பயன்படுத்துங்க. அதெல்லாம் பயன்படுத்தினா உத்திரட்டாதி இயங்கும். காமதேனுனா உத்திரட்டாதி. அப்போ நம்ம அந்த விஷயங்களை நாம் பார்த்தாலோ அல்லது பயன்படுத்தினாலோ அதை சாப்பிட்டாலோ அந்த நட்சத்திரம் இயங்கும். பசுமாடுக்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா உத்திரட்டாதி பவர்ஃபுல்லாக இயங்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நட்சத்திரத்துக்குள்ளே கிடக்குது. அதை ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி எடுத்தோம்னா வினோதமாக நிறையா பரிகாரங்கள் நம்ம பண்ணலாம். ரேவதி நட்சத்திரம். ரேவதினா கல்லறைன்னு அர்த்தம். ரேவதினா கல்லறை, டெட் பாடி புதைக்கக்கூடிய இடம். அங்கே போயிட்டு வந்தாலே ரேவதி நட்சத்திரம் இயங்கும். ரேவதி எத்தனாவது நட்சத்திரங்க? 27வது நட்சத்திரம், கடைசி நட்சத்திரம். வாழ்க்கையில் கடைசியாக நம்மளை என்ன பண்ணுவாங்க? சமாதி பண்ணிடுவாங்க. அப்போ அது கடைசியாக அந்த சமாதிங்கிறது ரேவதியாக இயங்கும். நீங்கள் இப்போ சென்னைக்கு போகிறீங்க, கலைஞர் சமாதி இருக்குது, அம்மாவோட சமாதி இருக்குது, அறிஞர் அண்ணா சமாதி இருக்குது, எம்ஜிஆர் சமாதி இருக்குது. அந்த சமாதிக்குள்ளே போயிட்டு வந்தால் ரேவதி இயங்கும். அதனால தான் பாருங்கள், கடற்கரை ஓரம்னாலே மீனராசி, அந்த ஓரத்தில் சமாதி வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த நட்சத்திர காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள் இதன் அடிப்படையில் தான் இயங்கும். இப்படி நான் சொன்ன மாதிரி சந்திரனை அடிப்படையாக வைத்து தாராபலன் பார்ப்பது, பாவங்களின் அதிபதியை வச்சு தாராபலன் பார்ப்பது, கிரகங்களுக்கு இடையில் தாராபலன் பார்ப்பது, ஏதாவது கிரகம் ஒரு நட்சத்திரத்துலேருந்து திசை நடத்துவது, புத்தி நடத்துவது, ஏதாவது கிரகங்கள் கோச்சாரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் போயிட்டு இருப்பது, இது எல்லாத்துக்குமே இந்த பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் முக்கியம் என்னென்னா, அந்த நட்சத்திரம் நமக்கு சாதகமாக பாதகமாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இயக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா தகவல்கள் கொடுத்துட்டே போகலாம். இன்றைக்கி வேறு மீட்டிங் நம்ம ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தனால இன்னும் மீட்டிங்கில் ஒரு நிறைவு பேச்சாளர் வேறு இருக்கார், நம்முடைய அருமை சகோதரர். அவர்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதனால் என்னோடய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். வணக்கம். வாழ்க வளமுடன். 27 நட்சத்திரங்களுக்கும் வினோதமான பரிகாரங்களை மிகவும் சிறப்பாக வழங்கிய தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் அவர்களுக்கு திரு நந்தகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.